In the year 2011, exactly 10 years ago, almost to the day, India had an amazing match with West Indies and we won that one day international. What is special about it? நம்ம நிறைய ஜெயிச்சிருக்கோம். விரேந்தர் சேவாக் கேப்டன், அவரும் நிறைய நம்மளுக்கு கேப்டன் பண்ணி அடித்து கொடுத்துருக்காரு. அவர் ஒரு டபுள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணார். நிறைய பேர் டபுள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிட்டாங்க. தட் வாசன் த ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி. வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் இட் அப்படின்னா, இந்தியா ஒன் த மேட்ச். Player of the match was Sehwag. But more important, all the other players put together scored 199 runs only. Extrasayum sethu potta kuda. And Sehwag scored 219. More than everybody else mattumillai. More than everybody else put together. Isn't that special? வணக்கம். இவர் பேரு ஜேக்கப் நீல்சன். முன்னாடியே இவரை நம்ம சந்திச்சிருக்கோம். யூசபிலிட்டி அப்படிங்கிற அந்த டேர்ம்கே மீனிங், மகத்துவம், பாப்புலாரிட்டி கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீல்சன் அண்ட் நார்மன் ரெண்டு பேர், தே ரியலி brought it into the மெயின் ஸ்ட்ரீம். ஒரு டிசைன்கிறது அழகாக இருந்தால் மட்டும் போராது, உபயோகிக்கப்படுற மாதிரி இருக்கணும், உபயோகிக்க மக்களுக்கு பிடிக்கணும், உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு they laid out some very fundamental rules. One such rule is called Jacob's law. Jacob's law என்ன சொல்றதுன்னா, my God, so simple, கொஞ்சம் புரிஞ்சுக்க நேரம் ஆகலாம், but this is what the law says. It says users spend most of their time elsewhere. கண்ணுங்களா, சேவாக் மாதிரி எல்லாரும் ஆயிட முடியாது. Sehwag is special, but if you are a user, even if you like us a lot, எங்க ப்ராடக்ட்லேயே நீ நிறைய நேரம் செலவு செய்தாலும் மற்ற ப்ராடக்ட்களில் செய்யும் நேரத்தை நான் சேர்த்து பார்த்தால் it will be lesser on my product. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஹியூமிலிட்டி, அந்த தன் அடக்கம் வரணும் அப்படிங்கிறது தான் ஜேக்கப்ஸ் லா. ஸோ ஃபேவரட் ஆத்தர் அப்படின்னு தேடினா எனக்கு இது வந்தது. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், எனக்கு சொல்லுங்கள். கூகுளில் நான் ஃபேவரட் ஆத்தர் அப்படின்னு தேடினா இந்த லிஸ்ட் வருது. ஈவன் இஃப் ஜே.கே. Rowling ஆர் Tolkien இஸ் மை ஃபேவரட் ஆத்தர், even if I read their books more than anybody else's books, நான் இதுவரை படித்த எல்லா புத்தகங்களையும் சேர்த்து பார்த்தால் இவங்கெல்லாம் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், அதே மாதிரி தான் ஃபேவரட் ஹாபி. உங்களுடைய ஃபேவரட் ஹாபி அப்படின்னா, எஸ், யூ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் தட் ஹாபி தேன் டூயிங் எனிதிங் எல்ஸ், பட் தட் டசன்ட் மீன் everything else put together will still be less than the time you put on this one. It will be much more. Even friends, my favorite friend, I can keep talking to her, I can keep talking to him அப்படின்னு சொல்லுவீங்க. அது சரி, பட் யார்கிட்டலாமோ பேசுவியே, அதெல்லாம் சேர்த்து பார்த்தப்புறம் this will be dwarfed in comparison. Okay, nice, but what are we learning from it? என்ன philosophy நம்ம கற்றுக்க முடியும்? உபயோகப்படுற மாதிரி ப்ராக்டிக்கலாக என்ன லெசன் இங்க அப்படின்னா, மற்ற இடங்களிலெல்லாம் விஷயங்கள் எப்படி இருக்கின்றனவோ முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி இருக்கப்பாடா கண்ணா. தனிச்சு நிற்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன ரொம்ப போட்டு படுத்தாதே. You can't be Sehwag. See, when we use something, when we enjoy something, ஒரு புது விஷயம் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது,
we do two things. ஒன்று, ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது, அந்த பயன்படுத்துவதினால் ஏதோ நமக்கு விளைவு வருது. அந்த விளைவை புரிந்து கொள்கிறோம், அந்த விளைவின் படி நாம் முன்னோக்கி செல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். You first need to understand the environment, and then only you can use, enjoy, learn or do. Can you tell me what this tool could be for? யோசிச்சு பாருங்க, கூகுள் பண்ணாதீங்க. இப்படி ஒரு டூலை, ரொம்ப செம டூல் இது, எதுக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு வாவும்பீங்க. அதே மாதிரி தான் இந்த டூலும். எதுக்குன்னு புரிஞ்சிடுச்சுன்னா அடே அப்படிம்பீங்க. ஆனால் புரியும் வரை, இதை எப்படி உபயோகப்படுத்துவதுன்னு தெரியாத வரை, இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்லேயும். ஃபைல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்தான் ஒரு 15 வருஷம் முன்னாடி. எல்லாரும் ஃபைல் வியூ, லிஸ்ட் வியூ, ஒரு லிஸ்ட் தான் காட்டுறாங்க, மேக்ஸிமம் 2 லிஸ்ட் காட்டுறாங்க. நான் 10 லிஸ்ட் காட்ட ஆசைப்படுறேன், ஒரே சமயத்தில் இத்தனை விஷயங்களை கான்ஃபிகர் பண்ணவும் மாற்றவும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு he created this interface. What happened? Nothing happened. Because nobody downloaded this tool, because nobody could understand what this tool was for, because everybody was spending more time using other tools than this one. எவ்வளவு பவர்ஃபுல்லாக, எவ்வளவு அழகா இருந்தாலும் மற்ற டூல்கள் மாதிரி கொஞ்சம் கூட சாயல் இல்லாததினால் it failed. குட் டிசைன் வெர்சஸ் கிரேட் டிசைன் அப்படிங்கிற அந்த கம்பேரிசனில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த குட் டிசைன்கிறது என்ன அப்படின்னா, குட் டிசைன் இஸ் ஆப்வியஸ். ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணாமையே புரிஞ்சிருதுப்பா. வாவ், திஸ் இஸ் டிசைன்ட் வெல் அப்படிம்பாங்க. அதை ஒரு படி மேலே கொண்டு போய் வாட் இஸ் கிரேட் டிசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் கிரேட் டிசைன்? கிரேட் டிசைன், okay, great design is transparent. இருப்பதே தெரியாமல் இருப்பதுதான் great design. Look at me, like me அப்படின்னு இருக்கக்கூடாது. Great design is look at everything else. See how easy I have made it for you. See how obvious I have made it for you. அப்படின்னு நகரணும். That is great design. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா, இது ஃப்ளிப்கார்ட்டா அல்லது அமேசானா? கேன் யூ டெல் மீ? லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், லாட் ஆஃப் ஆஃபர்ஸ், ப்ரைஸ் பிலோ த ப்ராடக்ட்ஸ், சம் கலர் தீம். ஓ, எ ஷாப்பிங் கார்ட் அண்ட் அ லாகின். லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், price below the objects, shopping cart, login. This is the design pattern. If somebody else comes up with some other shopping cart based e-commerce application, they have no chance, no other option but to follow this design pattern. ஏனென்றால் Jacob's law. People are used to it, and people spend time in other places. You can't create a place, however famous, however popular it is, that is so different from what people are already used to. LinkedIn அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் இன்டர்ஃபேஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் I was chatting with a colleague. See what happened. Hi Priya, இருக்கீங்களா? Hi. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும், நேற்று பேசிகிட்டு இருந்தேனே, கொஞ்சம் அனுப்ப முடியுமா? ஏன்னா இது வந்து சாட்டர்டே. I wanted that report from her, so I kind of asked her. And she said immediately, sure, when do you need it by? எப்போ வேணும்? And then 15 minutes passed, and she seems to have messaged me, hello, you there? Any idea why? This is what happened. In LinkedIn,
today. I had said this, I have a meeting in half an hour. Can you send it to me before that, please? அப்படின்னு கொஞ்சம் எமர்ஜென்சியாக டென்ஷனாக அனுப்பிச்சிருக்கேன். But guess what happened? In LinkedIn chat alone, of all the chats in the world, enter doesn't send by default. You can change it, configure it, but by default, enter doesn't send. Enter goes to new line. I use WhatsApp, I use ClickChat, I use Aratai Chat, I use 4 other chat engines, Messenger Chat, and so on. In every one of those, enter sends, control enter, command enter, shift enter, goes to the new line. LinkedIn மட்டும் எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு பாருங்க. இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் நான் அனுப்பிச்சிட்டேன் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நெக்ஸ்ட் லைனில் போட்டேன். நான் என் வேலையை பண்ண போயிட்டேன், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் கேட்டாரே எப்போ இதுன்னு. Jacob's law. Just because you want to design something differently doesn't mean we will all follow suit and understand it. We may not even like it. Remember that. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிட்காயின் எப்போ வந்ததுன்னு? 2009. 12 years of Bitcoin we have been doing. Why is it still a fringe thing? People are not able to associate it with something they already know. Oh, இது மாதிரியான்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு. And simply because of that, there is this resistance, there is this fear of the unknown. Same thing with virtual reality headsets. Why? என்ன விலை ஜாஸ்தியா? இல்லை, it's quite cheap. But it's an experience like no other. And I am not able to relate from the world of familiar to the world of unknown. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த சைக்கிளில் என்ன ப்ராப்ளம்னு தெரியுதா? பிரேக்கே இல்லைங்க. பிரேக்லெஸ் சைக்கிள், பிரேக்லெஸ் ஃபிக்ஸ்டு கியர் சைக்கிள்னு பேர் இதுக்கு. நீ வேகமாக போயிட்டுருக்க, ஸ்லோ டவுன் பண்ணணுன்னா ரிவர்ஸ் பெடல் அடிக்கணும். The moment you start reverse pedaling, it will slow down. That's your brake, it seems. நிறைய இடங்களில் யூஸ் ஆகுது. பட் why didn't it take off? சைக்கிள்னா கையில் பிரேக் இருக்கணும், 2 வீலர்ஸ்னால் பிரேக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. Jacob's law, punishing you there. So, what does Jacob really teach us? What can we learn? அப்படின்னா, point number 1, most users are lazy. அது லேர்னராக இருக்கட்டும், யூஸராக இருக்கட்டும், டூவராக இருக்கட்டும், என்ஜாய் பண்ண வந்தவங்களாக இருக்கட்டும், புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க முக்கால்வாசி பேருக்கு. ரிமெம்பர் தட். பாயிண்ட் நம்பர் 2, அன்ஃபெமிலியராக ஏதாவது இருந்ததுன்னா பயம்தான் முதல் ரியாக்ஷன். கேவ்மேன் டைம்லேருந்து அதுதான். இஃப் இட் இஸ் அன்ஃபெமிலியர், ஐ எம் கியூரியஸ், எஸ், பட் ஐ எம் ஆல்சோ அஃப்ரைட். ஃபியர் ஆஃப் தி அன்னோன். அண்ட் ஸோ get out of the way. Go out of the way ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டிசைன்னா you have to go out of the way and do something அப்படிம்பாங்க. இல்லைங்க, get out of the way. ஒரு டிசைனராக நீங்கள் யோசிக்காம, ஒரு உதவரவரா, ஒரு வழி பண்ணுறவரா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா you will get out of the way rather than go out of the way to work with the user and make them, help them enjoy the experience. ஒரு க்ளோசிங் கோட்டோட முடிக்கணும் அப்படின்னா வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகான தத்துவம். Never test the depth of the river with both feet. தண்ணி எப்படி சூடாக இருக்கா, சில்லுன்னு இருக்கா, தண்ணியில் முதல்ல இருக்கா, ஆழம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு கால் அப்படி வச்சு பார்க்கணும். ஒரு கால் முடியுமா அப்படின்னு. 2 காலையும் அப்படியே தபால்னு உள்ளே போகக்கூடாது. பிகாஸ் யூ வுடன்ட் நோ. அதே மாதிரி தான், இஃப் யூ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் எ டிசைன் சேஞ்ச், எ ரீவேம்ப், மேக் ஸ்மால் சேஞ்சஸ், லுக் ஃபார் ஃபீட்பேக், தென் ப்ரொசீட். தேங்க்யூ.